ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது எஃப்இஜி. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் முடிச்சாச்சு, தென் லிக்விடிட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேப்ஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாக்ஸ் இருக்கு. ஸோ யூ மாஸ்டர் த ஒன் திங் கைஸ். நீங்கள் வந்து பிளாக்ஸ் தான் மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கேப்ஸ் தான் மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ரெண்டுமே மாஸ்டர் பண்ணணும் அவசியம் இல்லை. இட்ஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒன்று யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பர்சனலி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து எஃப்இஜி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எஃப்இஜி தட்ஸ் இட். ஸோ ஆர்டர் பிளாக்லாம் நான் பார்க்கறதே இல்லை. கரெக்டாக சொல்லணும்னா, நான் ஜஸ்ட் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும், ஆர்டர் பிளாக்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு சும்மா பார்ப்பனே தவிர அதில் என்ட்ரி போடுறதுக்காக நான் பார்க்க மாட்டேன், ஓகேவா? பட் உங்களுக்கு தெரியாதா ப்ரோ அப்படின்னா, ஐ வில் நோன், ஓகேவா? ஸோ பட் அதை நான் யூஸ் பண்ணுறது இல்லை, ஓகேவா? ஸோ யா, லெட்ஸ் கோ. எதனால் நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிடுறேன். ஒய் பிகாஸ் ஒரு ஆர்டர் பிளாக்கோட எஃப்இஜி அலைன் ஆனால் மட்டும்தான் அது ஒரு ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். அது வேலிடான ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம் எஃப்இஜி இல்லாதப்பையும், பட் ஆனால் எஃப்இஜி இருந்தால் தான் ஹை ப்ராபபிலிட்டியான ஆர்டர் பிளாக். அப்படிங்கிறப்ப நான் எஃப்இஜி எடுத்துகிட்டு போயிடுவேனே, எதுக்கு ஆர்டர் பிளாக் வேணும்? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் மோஸ்ட்லி ஆர்டர் பிளாக்ஸை நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ மை ஃபேவரட் இஸ் எஃப்இஜி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம எஃப்இஜியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ யூ வாண்ட் டு நோ தட் வாட் இஸ் எஃப்இஜி? ஓகே, வாட் இஸ் எஃப்இஜி அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சாகணும். ஸோ எஃப்இஜி மீன்ஸ் தட் இஸ் இம்பேலன்ஸ், ஓகேவா? ஸோ மார்க்கெட் பை சைடு ஆர் செல் சைடு ஏதோ ஒரு சைடு வந்து இம்பேலன்ஸாக இருக்கும், ஓகேவா? தட் இஸ் எஃப்இஜி. ஸோ ஐ மீன், நான் இப்போ மார்க்கெட் பையிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பை சைடுக்கு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும், ஓகேவா? இதே மார்க்கெட் வந்து செல் சைடில் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னா bearish எஃப்இஜி கிரியேட் பண்ணும், ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நவ் we will see the bullish FEG. Yeah. இதில் எது எஃப்இஜி? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? சம் பீப்புள் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப யூ வெல் நோன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ தீஸ் இஸ் கேண்டில் 1 ஹை, ஓகேவா? நான் இந்த லைனில் வந்து ஒயிட்டில் வச்சுக்கிறேன் அண்ட் பிக்சல்ஸை 2ல வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்குல்ல, ஸோ புல்லிஷ் எஃப்இஜி பார்க்கும்போது, ஓகேவா, அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, ஓகேவா, அண்ட் த தேர்ட் கேண்டில் லோ, இந்த தேர்ட் கேண்டில் லோ, இது ரெண்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கக்கூடாது, ஓகேவா? நடுவில் இருக்க கேண்டிலுக்கு கேப் இருக்கணும், அதுதான் எஃப்இஜி, ஓகேவா? தட் இஸ் எஃப்விஜி. வாட் இஸ் தட்? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எஃப்இஜி இருக்கா? இட்ஸ் நாட். அங்கே உங்களுக்கு எஃப்இஜி இல்லை. தட் இஸ் நாட் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ this is fair value gap. Fair value gap. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ப்ரோ அர்த்தம்? ஓகேவா? எதுவுமே அர்த்தம் தெரியாமல் படிக்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக மூவ் ஆகுது, எந்த ஒரு இன்எஃபிஷியன்சியும் இல்லை. வாட் இஸ் தட்? பையர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருக்காங்க, பட் அவங்க என்ன சொல்கிறது, அவங்களோட டைரக்ஷனில் பொறுமையாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க, எந்த ஒரு இன்ஸ்டேபிலிட்டியும் இல்லாமல் ஸ்டேபிளாக மூவ் ஆகுறாங்க, ஓகேவா? பட் ஆனால் இந்த இடத்துல எஃப்இஜி அப்படிங்கிறது பையர்ஸோட ப்ரெஷர் வந்து இங்கே இருக்க கேண்டில்ஸை கம்பேரிட்டிவ்லி இங்கே அதிகமாக இருக்குது, ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல வந்து பையர்ஸ் இருக்க ப்ரெஷரை விட இங்கே பையர்ஸோட ப்ரெஷர் அதிகம், மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க, ஓகேவா? ஸோ எஃப்இஜி வந்து ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அப்கமிங் அப்படியே பேசலாம். ஸோ திஸ் இஸ் எஃப்இஜி. யூ வில் நோ ஃபர்ஸ்ட் கேண்டில், இது ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், இட்ஸ் எஃப்இஜி, ஓகேவா? ஸோ நவ் இது வந்து புல்லிஷ் எஃப்இஜி. ஸோ நவ் வி see the bearish FEG. okay okay now நம்ம bearish FEG பார்ப்போம்.
ஸோ பியரிஷ் ஓகே கலர் கேண்டிலோட கலர் தான் வேரி ஆகும் அண்ட் ஆல்சோ ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் வேரி ஆகும். ஸோ நவ் இது வந்து ப்ரைஸ் கீழே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸ்லி இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ எடுக்கணும். புல்லிஷ்ல ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை, பியரிஷ்ல ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ. ஓகேவா? ஸோ இதை எடுக்கிறோம். ஸோ லோவுக்கும் ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோவுக்கும் தேர்டு கேண்டலோட ஹையுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கக்கூடாது. ஐ மீன் எந்த ஒரு டச்சுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? இட்ஸ் நாட் பாடி டு பாடி, இட்ஸ் அபவுட் வீக் டு வீக். ஓகேவா? ஹை அண்ட் லோ. இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, தேர்ட் கேண்டலோட விக் வந்து இதை டச் பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல எஃப்இஜி இல்லை, செல்லர்ஸோட டாமினன்ஸே இருந்தாலும் இந்த இடத்துல வந்து செல்லர்ஸோட ப்ரெஷர் இல்லை. ஓகேவா? செல்லர்ஸ் டாமினன்ட் பண்ணி மார்க்கெட்டை பியர் மார்க்கெட்டா கொண்டு போறாங்க. பட் ஆனால் செல்லர்ஸ்ட ப்ரெஷர் இல்லை, அதனால எஃப்இஜிஸ் கிரியேட் ஆகல. ஸோ நோ இம்பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நோ ப்ரெஷர், நோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு நோ ட்ரேட். ஓகேவா? அது என்னோட லாஜிக். ஸோ தென் இது ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ. ஓகேவா? தென் தேர்ட் கேண்டலோட ஹை. இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கா? எஸ், திஸ் இஸ் எஃப்இஜி. ஸோ இது வந்து பியரிஷ் எஃப்இஜி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் டாமினன்ஸும் இருக்கு, செல்லர்ஸோட ப்ரெஷரும் இருக்கு. ஸோ நவ் மார்க்கெட் வந்து அக்ரெசிவா செல் ஆகும். பட் இங்க வந்து செல்லர்ஸோட டாமினன்ஸ் இருக்கு, பட் செல்லர்ஸோட ப்ரெஷர் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து செல் ஆகுது, பட் ஆனால் செல் ஆகணும்னு அவசியம் இல்லை. திடீர்னு வந்து இந்த இடத்துல பையர்ஸ் மேலே தூக்கிட்டு போக வாய்ப்பு இருக்கு. பட் இந்த இடத்துல செல்லர்ஸ் தாண்டி பையர்ஸ் மார்க்கெட் மேலே கொண்டு போகணும் அப்படின்னா இந்த எஃப்இஜி இன்வெர்ஸ் ஆகணும். பட் இந்த இடத்துல எந்த ஒரு சினாரியோவும் இல்லை இன்வெர்ஸ் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த இடத்துல நம்பி ட்ரேட் எடுக்க முடியாது, பட் இந்த இடத்துல நம்பிக்கையோட ட்ரேட் எடுக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ யூ வெல் நோன். ஸோ இதுக்கு பேர் இருக்கு. ஓகேவா? ஓகே, புல்லிஷ் பிடிஆர்ஐக்கு புல்லிஷ் எஃப்இஜிக்கு ஒரு பேரு, பியரிஷ் எஃப்இஜிக்கு ஒரு பேரு. ஸோ யூ வெல் நோன் திஸ் இஸ் எஃப்இஜி. ஸோ நான் வந்து பேர்லாம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? நான் வந்து எஃப்இஜி அப்படின்னு ஈஸியாக பிளேஸ் பண்ணிக்குவேன். ஸோ நவ் ஐ வில் டெல் யூ தட் இஸ் இது என்னது, சிபி. ஓகே, SIBI, சிபி. வாட் இஸ் தட்? சிபி மீன்ஸ் செல் சைடு இம்பேலன்ஸ் அண்ட் பை சைடு இன்எஃபிஷியன்சி. ஓகேவா? செல் சைடு இம்பேலன்ஸ் அண்ட் பை சைடு இன்எஃபிஷியன்சி. செல் side imbalance and buy side inefficiency. Okay, obviously என்னோட ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, inefficiency அப்படின்னு வரும். ஓகே, தலைவன் கரெக்டாக கரெக்ட் பண்ணலாம். ரைட். ஓகேவா? செல் சைடு இம்பேலன்ஸ் அண்டு பை சைடு இன்எஃபிஷியன்சி. ஸோ இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? செல் சைடு ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, பை சைடு ப்ரெஷர் கம்மியாக இருக்கு. ஓகேவா? செல்லர்ஸ் வந்து டாமினண்டா இருக்காங்க. செல் சைடு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது. இம்பேலன்ஸ் மீன் எஃப்இஜி. ஓகேவா? செல் சைடு டாமினன்ஸ் அதிகமாக இருக்கனால, ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது. பட் ஆனால் பை சைடு வந்து அந்த இம்பேலன்ஸும் அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு ப்ரெஷரும் அந்த டாமினன்ஸும் இல்லாதனால. ஓகேவா? அண்ட் ஆல்சோ பை சைடு இன்எஃபிஷியன்சி. பை சைடு வந்து இன்எஃபிஷியண்டா இருக்காங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் தான் அதிக மோஸ்ட் டாமினன்ஸா இருப்பாங்க. ஸோ தென் வி சி திஸ். This is a bullish FEG. Okay, this is a bullish FEG. So named as BC. Anga CB, inga BC, BISI. Okay, wow. So this named as. Okay. Type பண்ண guys. அதான். என்ன டைப் பண்ற ஆப்ஷன் கொடுக்க மாட்டான். பை சைடு இம்பேலன்ஸ் அண்ட் செல் சைடு இன்எஃபிஷியன்சி. ஓகேவா? இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ இதுக்கும் அதே தான் அர்த்தம். பை சைடு இம்பேலன்ஸாக இருக்கு, பை சைடு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, பையர்ஸ்ட டாமினன்ஸ் வந்து பயர்ஸோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால மார்க்கெட்டை புல் மார்க்கெட்டாக கொண்டு போறாங்க. ஓகேவா?
தட் இஸ் பை சைடு இம்பேலன்ஸ். அண்ட் செல்லர்ஸ் வந்து பெரிய டாமினன்ஸ் காட்டல, தட் இஸ் செல் சைடு இன்எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, நவ் லெட்ஸ் லுக் some examples. Okay, so you well know this. So இது வந்து candle 1. ஓகேவா? இது green candle, candle 1. This is green candle, candle 2. இது வந்து candle 3. ஸோ இது என்னது? இட்ஸ் எஃப்இஜி. ப்ரைஸ் வந்து எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் ஆல்சோ ஹைஸை தட்டியிருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம ஐஆர்எல் டு இஆர்எல் அப்படின்னு படிச்சிருந்தோம். எஃப்இஜி வந்து ஐஆர்ல இருக்கும், இந்த ஹைஸ் வந்து இஆர்ல இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் இஆர்எல். ஓகே, ஸோ தட்ஸ் இட். எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து எதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு? எஃப்இஜியை டேப் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கேண்டிலோட லோ 1-1. ஓகே, என்னால் படிச்சுக்கிட்டு இருக்க முடியல கைஸ். ஓகேவா? ஒரு லைனை போட்டேன். ஸோ இந்த லைனையும் இதோட லைனும் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். லோ ப்ரைஸ் என்ன? எஸ், டு த டிக். ஓகேவா? லோ ப்ரைஸை பாருங்கள், அந்த நான் லைன் போட்ட எஃப்இஜியோட ஹையை பாருங்கள். ஸோ ரெண்டுமே என்ன ஆகுது? அலைன் ஆகுது. ஓகேவா? ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் எஃப்இஜி. ஓகே, ஸோ இது வந்து புல்லிஷ் எஃப்இஜி. தென் வி வாண்ட் டு சி த பியரிஷ் எஃப்இஜி. ஓகேவா? இங்கெல்லாம் எஃப்இஜி இருக்கு, பட் இதெல்லாம் ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நெக்ஸ்ட் டாபிக், லிக்விடிட்டி வாய்டில் வரும். ஸோ இது வந்து ஒரு ஈவெண்ட். ஓகேவா? அதனால அந்த பிக்கு நியூஸ் ஈவெண்ட் அதெல்லாம். ஸோ டோன்ட் கேர் அபவுட் தட். ஸோ ப்ரைஸ் வில் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் திஸ். ஓகே, யூ கேன் சி திஸ். இது வந்து என்னது? சிபி, செல் சைடு இம்பேலன்ஸ், பை சைடு இன்எஃபிஷியன்சி. இங்கே ஒரு கேண்டில் இருக்குல்ல, இது என்ன பண்ணியிருக்கு? இதை இந்த எஃப்இஜியை தொட்டுட்டு உடனே கீழே போயிருக்கா. ஸோ தென் அதே எஃப்இஜியை இந்த இடத்துல ஒரு இந்த கேண்டில் வந்து தொட்டிருக்கு. தொட்ட உடனே அவ்வளோ நேரம் பையர்ஸோட ப்ரெஷரால் வேகமாக மேலே வந்த மார்க்கெட் வந்து தொட்ட உடனே செல்லர்ஸோட ப்ரெஷரால் சார்னு கீழே வந்து ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ யூ வாண்ட் டு நோ தட். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, திரும்பி ஒரு லைன் போடுறேன். ஸோ லைனோட ப்ரைஸ் இங்கே இருக்குது அண்ட் ஆல்சோ இதோட ஹையை பாருங்கள். லுக் அட் த ஹை. ஓகே, ரெண்டு மேட்ச் ஆகும், ஹையோட ப்ரைஸும் அண்ட் அதோட ப்ரைஸும் மேட்ச் ஆகும். ஸோ டன். ஓகே, ஸோ ஆல்சோ எஃப்இஜிஸ் ரெஸ்பெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இந்த எஃப்இஜி. ஓகே, இந்த எஃப்இஜி ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த எஃப்இஜிலேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு நல்ல கேள்வி வரணும். ஓகேவா? என்னடா கேள்வி அப்படின்னா, தட் இஸ் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குதே, இது ஏன் இன்வேலிடேட் ஆனிச்சு? ஓகேவா? அதுக்கு காரணம் இருக்கு. ஓகேவா? இப்போ அந்த காரணத்தை சொல்கிறேன். ஓகேவா? எல்லா எஃப்இஜியும் எல்லா நேரத்துலையும் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஒர்க் ஆகாத எஃப்இஜியை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஐ வில் டெல். மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட்டில், ஓகேவா? மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட்டில் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் புல்லிஷ் பிடிஆர்ஏ, ஐ மீன் எஃப்இஜி அண்ட் ஆர்டர் பிளாக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் புல்லிஷ் மார்க்கெட்டில் புல்லிஷ் பிடிஆர்ஏ எல்லாமே ரெஸ்பெக்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ பேரிஷ் மார்க்கெட்டில் பேரிஷ் பிடிஆர்ஏ எல்லாமே ரெஸ்பெக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போதான் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் என்னன்னா, மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். பேரிஷ் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் போது மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு எஃப்இஜி கொடுக்கும், புல்லிஷ் எஃப்இஜி கொடுக்கும். ஓகேவா? பட் ஆனால் அதுக்கு மேலே இங்கே ஒரு பேரிஷ் எஃப்இஜி இருக்கும். இந்த பேரிஷ் எஃப்இஜியை தொட்டு மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து பேரிஷாக இருக்கும்போது, ஓகேவா, மார்க்கெட் வந்து இந்த பேரிஷ் எஃப்இஜியை தொட்டு கீழே வரும்போது இங்கே இருக்க புல்லிஷ் எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணுமா? கன்ஃபார்மாக பண்ணாது. ஏன்டா பண்ணாது அப்படின்னா, இட்ஸ் டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டில் பீரிஷ் பிடிஆர்ஏ தான் ரெஸ்பெக்ட் ஆகும். புல்லிஷ் பிடிஆர்ஏவை மதிக்கணும் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால இந்த
இந்த எஃப்இஜி வந்து ரெஸ்பெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதே மாரி புல் மார்க்கெட்ல வந்து இங்க இருக்க எஃப்இஜி புல்லிஷ் பீரியட் எல்லாமே ரெஸ்பெக்ட் ஆகும். புல்லிஷ் எஃப்இஜி எல்லாமே ரெஸ்பெக்ட் ஆகும். ஓகேவா? பட் அந்த ரீட்ரேஸ்மென்ட்க்கு வரும்போது ஒரு பியரிஷ் எஃப்இஜி இருக்கும். தட் மீன்ஸ் சிபி. ஓகேவா? அந்த எஃப்இஜிய இந்த ஒரு எஃப்இஜிய தொட்டுட்டு மார்க்கெட் போகும்போது ரெஸ்பெக்ட் பண்ணணுமா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பண்ணணும் அவசியமே இல்ல. ஓகேவா? தட்ஸ் இட். ஏன்னா மார்க்கெட் புல்லா இருக்குது. புல் சைட் மார்க்கெட் பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது செல் எஃப்இஜி ஒர்க் ஆகணும்னு அவசியமே இல்ல. ஸோ இதுதான் முக்கியம். என்ன ட்ரெண்ட்ல என்ன பிடிஆர்ஏவ நீ சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ உனக்கு கன்ஃபார்மா தெரியும். யூ நோ ஐஆர்எல் டு இஆர்எல். ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஐஆர்எல் டு இஆர்எல் பார்த்த அப்படின்னா, நரேட்டிவ் டைம் ஃப்ரேம்ல அது பெரிய டிஸ்டன்ஸா இருக்கும். அதுவே ஒரு பெரிய ட்ரெண்ட உனக்கு உருவாக்கி குடுத்துரும். ஓகேவா? ஸோ ஐ வில் ஷோ யூ அ சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே. இட்ஸ் இல்ல இந்த சார்ட் வேணாம். நான் வேற சார்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது டயகிராம் போட்டு வச்சிருந்தேன். ஸோ ஐ வில் சூஸ் ஹீரோ எஸ்டி எடுத்துக்கலாமே. ஹீரோ எஸ்டி அதே சார்ட் எடுக்க வேணாம். ஹோண்டா சார்ட் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஸோ இது ஒன் டே சார்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ வில் ஷோ யூ. ஸோ இது வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா நோ கன்ஃபியூஷன். டெய்லி இப்போ வந்து உன்னோட பயாஸ் டைம் ஃப்ரேம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உன்னோட பயாஸ் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் எங்கே போகுதுன்னு நீ ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உனக்கு நரேட்டிவ் விடலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்? இட்ஸ் அ எஃப்இஜி வெல் நோன் டெய்லி எஃப்இஜி. ஓகேவா? இது ஹையர் டைம் ஃப்ரேம். உன்னோட பயாஸ் டைம் ஃப்ரேம் இது எஃப்இஜி கொடுத்துருக்கு. ஸோ நவ் நீ என்ன பண்ணுறனா இந்த எஃப்இஜி வச்சுட்டு ஐஆர்எல் டு இஆர்எல் உனக்கு நல்லா தெரியும். இப்போ மார்க்கெட் இந்த ஹையை எடுக்கிற வரைக்குமே மார்க்கெட் என்ன புல் மார்க்கெட்டு தான். அப்போ பிஎன்எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போதான் ஒரு சில அறிவாளிகளுக்கு கேள்வி வரும். ஓகேவா? ப்ரோ நீ சொல்றதெல்லாம் ரைட்டு ப்ரோ. ஓகேவா? நீ சொல்றதெல்லாம் ரைட்டு ப்ரோ. பட் எதுக்கு இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் வந்திருக்கு? ஓகேவா? டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் ஏன் வந்திருக்கு? ஸோ புல் மார்க்கெட்ல சின்ன சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சே ஆகணும். ஓகேவா? ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இந்த புல் பேக்ஸ் அண்ட் சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ நான் நரேட்டிவ் டைம் ஃப்ரேமான 1Hக்கு போய்க்கிறேன். ஸோ நவ் இப்போ பாரு இப்போ எந்தெந்த எஃப்இஜிலாம் ரெஸ்பெக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ ஓகேவா? அஃப்கோர்ஸ் இங்கேருந்து மார்க்கெட் போயிருக்கு. இந்த டெய்லி எஃப்இஜி நான் ஓரமாக வச்சிடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கு. ஸோ நவ் we can see that இது என்னது எஃப்இஜி பாடி க்ளோஸ் ஒரு கேண்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் இருந்தே மூவ்மெண்ட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆர்எல்ஸ் இங்கேயும் ஒரு எஃப்இஜி இருக்கு. பட் இதை தொட்டு தான் எனக்கு தெரியல. எஸ் தொடல. ஓகேவா? ஓகே இதை பற்றியெல்லாம் சொல்கிறேன். எந்த எஃப்இஜியை மார்க்கெட் தோடு எந்த எஃப்இஜியை மார்க்கெட் தோடாதுன்னு அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம் டீட்டெயிலாக. நோ வரிஸ். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இங்கே என்ன வச்சிருக்கு? செல் சைடு. மார்க்கெட் புல் மார்க்கெட்டாக இருக்கும் போது செல் சைடு கேப்பை மதிக்கணும்னு அவசியமே இல்லை. இங்கே என்ன பண்ணியிருக்கு? மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ரெஸ்பெக்டே பண்ணாமல் மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த இடத்துல பாரு. ஸோ இந்த புல் எஃப்இஜி இந்த பிசியை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு? ஓகேவா? ஓகே எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு? இப்போ இந்த 1 ஹவர் நரேட்டிவ்ல உனக்கு ஐஆர்எல் டு இஆர்எல் கான்டெக்ட் கிடைச்சதா? ஸோ இதுக்குள்ள லோயர் டைம் ஃப்ரேம்ல ஆப்வியஸ்லி போய் நீ என்ட்ரி எடுக்கலாம். ஸோ தென் யூ கேன் சி திஸ் எஃப்இஜி. ஓகேவா? இப்போ நான் உனக்கு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பியரிஷ் எஃப்இஜி இந்த இடத்துல ஃபெயில் ஆனது தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? இப்போ உனக்கு சந்தேகம் வரணும். இங்க இருக்க எஃப்இஜி வந்து இங்க ஃபெயில் ஆயிருக்கு ப்ரோ. மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா அது கீழே இருக்க எஃப்இஜியை பாரு. அது ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா யூ வெல் நோன் ஷார்ட் டேர்ம் ஹைஸ் ஷார்ட் டேர்ம் லோஸை மார்க்கெட் எடுத்துட்டு ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி டைம்ல இந்த எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணாம அது கீழே இருக்க எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ தென் இப்போ உனக்கு தெளிவாக தெரியும் இந்த இடத்துல தான் உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? பீரிஷ் எஃப்இஜி கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது ரெஸ்பெக்ட் ஆகுமா? கன்ஃபார்மாக ஆகாது. ஓகேவா? லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தா உனக்கு எம்எஸ்எஸ் கிடைக்கும். இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் வரும்போது எம்எஸ்எஸ் கிடைக்கும். என்ட்ரி போனால் அப்படின்னா ட்ராப் ஆயிடுவேன். ஓகேவா? ஸோ
அந்த இடத்துல உனக்கு இங்க பாரு, இந்த எஃப்இஜிக்கு இந்த எஃப்இஜிக்கு உனக்கு என்ட்ரி கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. பட் அதை செல் சைடு இங்க பேர் எஃப்இஜி இருக்கு அப்படின்னு நீ போய் எடுத்த அப்படின்னா ட்ராப் ஆயிடுவேன். ஸோ அதனால தான் யூ வாண்ட் டு ஐடென்டிஃபை யுவர் பயாஸ் டைரக்ஷன். ஓகேவா? உன்னோட பயாஸ் டைரக்ஷன் தெரியணும். உன்னோட பயாஸ் டைரக்ஷன் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நரேட்டிவ்ல வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கணும். ஓகேவா? நரேட்டிவ் இந்த இடத்துல நரேட்டிவ் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமே நீ அழகா இந்த உன்னோட லோயர் டைம் ஃப்ரேம்ல இங்க இருந்தே நீ என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணிட்டே போயிடலாம். ஓகேவா? ஆல்சோ ஃபைட் உனக்கு வந்து இந்த ஐஆர் டு இயர் கான்டெக்ட் வச்சு பார்த்துருந்த அப்படின்னாலே உனக்கு இந்த இடத்துல பாரு. ஸோ இந்த டார்கெட் அடிக்கிற வரைக்குமே 30 டேஸ், 30 நாள், 30 நாளோட பயாஸ் வந்து புல்லிஷ். ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. நீ வந்து ஒரு 30 நாளோட பயாஸை வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளோட பயாஸும் நீ ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உனக்கு 30 நாளோட பயாஸ் இங்கே என்ன ஆயிடுச்சு, 30 நாளோட பயாஸும் புல்லிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக நீ ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். ப்ரோ அப்போதான் கேட்கலாம், இங்கே பியர் டேவாக இருந்திருக்கே, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? உனக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? மார்க்கெட் வந்து ஐஆர் டு இஆர், இஆர் டு ஐஆர் போகும்ட்டு. அண்ட் ஆல்சோ உனக்கு நான் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை அப்ளை பண்ணு. இங்கே ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் இருக்கு. ஓகேவா? இங்கே பாரு, ஈக்குவல் ஹைஸ். ஓகே, ஓகேவா? ஈக்குவல் ஹைஸ். மார்க்கெட் ஒன்ஸ் ஈக்குவல் ஹைஸை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குமா? ஸோ ஓகே, இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது நீ என்ன பண்ணுவ? ஆப்வியஸ்லி ஸோ உனக்கு ஆக்சுவலி தெரிஞ்சிடும் அங்கே ஒரு ஈக்குவல் ஹைஸ் இருக்குது. அது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்டர்னல் எக்ஸ்டர்னலில் லிக்விடிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ரெண்டுலேயுமே பார்த்துருந்தோம். மார்க்கெட் இங்கே லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டே தான் வரும். ஸோ எதுக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஒன்ஸ் ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இங்கே இருக்க லிக்விடிட்டி வச்சு தான் இந்த பக்கம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஓகேவா? அதுக்கு தான் அந்த பக்கம் மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி வச்சுட்டே வருது. ஓகேவா? ஸோ நீ யூஸ் பண்ணும்போது இது ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப உன்கிட்ட நான் சொல்லியிருந்த மாதிரி இங்கே என்ன இருக்குது, ஈக்குவல் ஹைஸ் இஸ் எ லிக்விடிட்டி ஜோன். லிக்விடிட்டி இருக்குது, மார்க்கெட் இங்கே என்ன ஆயிடுச்சு, ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஷிஃப்ட் ஆகி உனக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கு, பியரிஷ் பீடியரேவை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? பியரிஷ் பீடியரை ரெஸ்பெக்ட் பண்ணி புல்லிஷ் பீடியரை ஒன்று டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ இது எவ்வளோ நேரம் டவுன் ட்ரெண்ட்? ஓகேவா? ஒரு எஃப்இஜி வரைக்கும் நீ வந்து பார்க்கலாம். இங்கே வந்து எங்கேயாவது எஃப்இஜி இருக்கான்னு பாரு. ஓகேவா? இந்த எஃப்இஜி வந்து ஆல்ரெடி இங்கே டிஸ்ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு, இது ரெஸ்பெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கான்னு பாரு. இந்த எஃப்இஜி இங்கே இன்வால்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்வாலிடேட் அண்ட் வேலிடேட்டை பற்றி பேசலாம். இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ உன்னோட ஆப்வியஸ்லி டார்கெட் வந்து இந்த எஃப்இஜி வரைக்கும் நீ செல்லாதான் இருந்திருப்ப. ஓகேவா? ஸோ இந்த என்ன ஆயிடுச்சு, இந்த எஃப்இஜிலேருந்து இங்கே மார்க்கெட் ரெஸ்பெக்ட் ஆகி உனக்கு இந்த இடத்துல டைரக்ஷன் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து ஓகேவா நீ என்ன பண்ணியிருப்ப? அஃப்கோர்ஸ் நீ இந்த எஃப்இஜி வரைக்குமே, இந்த எஃப்இஜி இருக்குல்ல, இந்த எஃப்இஜி வரைக்குமே நீ செல்லு தான் பார்க்கணும், பை பார்க்கக்கூடாது. ஓகேவா? நரேட்டிவ் அந்த பயாஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குது. பயாஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும் போது நரேட்டிவ் வந்து ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணும். ஓகேவா? நீ என்ட்ரி எடுக்கிற இடத்துல வந்து பெரிய டவுன் ட்ரெண்ட் கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ அதனால இந்த எஃப்இஜி வரைக்கும் நீ டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருப்ப. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு நாள் வந்து உனக்கு ட்ரேட் பண்ணாமல் இருந்திருப்ப, ட்ரேடே கிடைச்சிருக்காது. தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ அது இல்லாமல் நம்ம எல்லா நாளும் உட்காந்து ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸ்கேல்பராகவே இருந்தாலும் சரி, டே ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, உட்காந்து எல்லா நாளும் ட்ரேட் பண்ணுறது நம்மளோட வேலை இல்லை. ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் எடுக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அதனால அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நாட் ஈவன் டெய்லி ட்ரேடிங். ஓகேவா? ஸோ ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் நீ பேரிஷாக இருந்திருப்ப. ஸோ தென் மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒரு சிலருக்கு ஐடியா வரும், ப்ரோ அது ரீட்ரேஸ்மெண்ட் போகுது, ஷார்ட் டேர்ம் லவ் எடுக்கும்னு தெரியுமே, அப்போ நம்ம டார்கெட் இந்த ஷார்ட் டேர்ம் லவ்வே வைக்கலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுதான் வைக்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் வைக்கக்கூடாது. இந்த ஷார்ட் டேர்ம் லவ் எடுக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. இங்கே இருக்க எஃப்இஜிலே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் போயிடலாம். ஓகேவா? பட் ஆனால் இங்கே இந்த சினாரியோட இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஓகேவா? பட் அந்த இன்டர்மீடியட் டேர்ம் லோ அப்படிங்கிறத வைக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. ஏன்னா பையர்ஸோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணிடும்,
அது பாட்டுக்கு பை பண்ணிட்டே போயிடும். அப்படிங்கிறப்போ உனக்கு ஷார்ட் டேர்ம் லோ எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி சினாரியோஸ்ல அந்த ஷார்ட் டேர்ம் லோ எடுக்கணுங்கிறதுக்காக பிரைஸ் வந்து எடுக்கும். எடுக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், எடுக்கும். ஓகேவா? ஆனா நீ அதை மட்டும் நம்பி உன்னோட லோ இந்த லோ வரைக்கும் நீ டார்கெட் வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எஃப்இஜி 1 ஹவர்ல உன்னோட நரேட்டிவ் டைம் ஃப்ரேம்ல, ஏன்னா நீ இங்க எடுக்கிறது வந்து இஆர்எல்ல இருந்து ஐஆர்எல் வரைக்கும் எடுக்கிற. எம்எம்எக்ஸ்எம்ல ஒரு ப்ரோ ட்ரெண்ட் எடுக்காம கவுண்டர் ட்ரெண்டை வச்சு நீ ட்ரேட் எடுக்கிற. ஸோ அப்படிங்கிறப்ப ஆப்வியஸ்லி உனக்கு எம்எம்எக்ஸ்எம் நான் நடத்தும் போது உனக்கு தெரியும். எம்எம்எக்ஸ்எம் பொறுத்த வரைக்கும் உன்னோட நீ இது ட்ரேட் எடுக்கிற அப்படின்னா எப்படி கவுண்டர் ட்ரெண்ட்ல ட்ரேட் எடுக்கிற அப்படின்னா இஆர்எல் டு ஐஆர்எல் எடுக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து உன்னோட நரேட்டிவ்ல இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் எஃப்இஜி மட்டும்தான். ஓகேவா? உன்னோட நரேட்டிவ்ல இருக்க ஃபர்ஸ்ட் எஃப்இஜி, வேல்டான எஃப்இஜி மட்டும்தான் உனக்கு என்னது டார்கெட் அப்படிங்கிறது வரும். ஸோ எம்எம்எக்ஸ்எம் நடத்தும் போது அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது உனக்கு இங்க இருந்த எஃப்இஜி மட்டும் தான் வேல்டா இருக்கும். இது வரைக்கும் நீ டார்கெட் பண்ணிருப்ப. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ தென் இங்க இருந்து பிரைஸ் இங்க இருந்து புல்லிஷ் பீரியட் ரெஸ்பெக்ட் பண்ணி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ தென் ஆல்சோ பிரைஸ் இங்க வர் எவ்வளோ பெரிய இன்எஃபிஷியன்சி, என்னது ஃபுல்லா இம்பேலன்ஸ். அழகா அந்த 50% தொட்டு போயிருக்கா. ஸோ நவ் இப்போ இதுல எஃப்இஜியோட மிட் லைன் ஒன்று இருக்கு. ஆல்வேஸ் இந்த ரெக்டாங்கிள் போட்டுட்டு மிட் லைன் ஆன்ல வச்சுக்க. ஸோ வை? பிகாஸ் the 50% is a key level. Okay, now and the 50% of the okay, so and the 50% of the FEG வந்து இதான் பேரு. ஸோ நான் வந்து இதை ஃபுல் பேர் எனக்கு வாயிலே நுழையாது. ஓகேவா? தட் இஸ் கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட். ஓகேவா? பட் என் வாயில இது நுழையாது, வந்து ரொம்ப லென்த்தான பேரு. ஸோ அதனால நான் இதை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து 50% அப்படின்னு சொல்லுவேன். 50% ஆஃப் த லெவல் அப்படின்னு இல்லை அப்படின்னா சிஇ அப்படின்னு சிம்பிளா சொல்லுவேன் கைஸ். ஓகேவா? எனக்கு இந்த வார்த்தை வாயில நுழையாது. ஓகேவா? ஸோ ஐம் சாரி. ஸோ அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட். ஓகேவா? பட் ஆனால் ஒவ்வொரு தடவையும் இப்படி என்னால் சொல்ல முடியாது. பட் அந்த 50% லெவல், அந்த எஃப்இஜியோட 50% லெவல் இஸ் அ கீ லெவல். ஓகேவா? என்னடா கீ லெவல் அப்படின்னா அந்த 50% ஆஃப் த எஃப்இஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் லைக் ஈக்குலிபிரியம். ஓகேவா? ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இன்னும் நடத்தலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நடத்தணும். ஸோ இது எப்படி ஈக்குலிபிரியம் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியாவோ அது மாதிரி அந்த ஆர்டர் பிளாக் அண்ட் எஃப்இஜிஸோட அந்த 50% ஆஃப் த லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த 50% தொடாமல் போகிற இடத்துலலாம் நீ என்ட்ரி எடுக்க தேவையில்ல, ட்ராப் ஆகாமல் இருக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் அந்த எஃப்இஜியை அந்த 50% தொட்டுட்டு போகும்போது நீங்கள் ஈஸியாக எப்படி எடுக்கலாம்? தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கு. ஸோ இது என்னது? 50% ஆஃப் த லெவல். இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரப்போது எடுத்ததுக்கா 50% லெவலில் தொடாது, வாய்ப்பே இல்லை. அப்சல்யூட்லி நாட். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ஜஸ்ட் விக்ஸ் தொட்டுட்டு போயிருக்கு. அப்படியே நீங்க ட்ரேட் எடுத்துருந்தாலும் உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல 1:2 ஆரால் கிடைச்சிடும். ஸோ தென் மார்க்கெட் கம்ஸ் டவுன் அண்ட் என்ன பண்ணுது? ஸோ இந்த இடத்துல வந்து அழகா இதை ஸ்வீப் பண்ணிட்டு 50% கீழே போயிட்டு வருது. ஸோ நான் இந்த இடத்துல தான் நம்மளை காப்பாற்ற வர்றது எம்எஸ்எஸ் சிஸ்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்மளை காப்பாற்றிடும். ஓகேவா? இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சாதான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க. இந்த இடத்துல அது கீழே போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சிஸ்ட் பார்ப்பீங்க. அப்போ நீங்க தப்பிச்சிருவீங்களா? ஆல்சோ கன்ஃபார்மா தப்பிப்பீங்க. ஓகேவா? அதுல எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ நான் இந்த இடத்துல பாரு, இந்த எஃப்இஜியை கரெக்டாக 50% ஆஃப் த லெவல்ல மார்க்கெட் இங்க தொடாம ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தென் திரும்பி வந்து இந்த 50% கீழே ஃபுல் விக் விட்டுட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இப்போ எஃப்இஜி ரெஸ்பெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ தென் ஐ வில் ஷோ யூ. இங்க பாரு, பியரிஷ் எஃப்இஜி. அந்த பியரிஷ் எஃப்இஜியும் கரெக்டாக 50% எவ்வளோ கரெக்டாக விக் விட்டு பாடி க்ளோஸ் வைக்காம இருக்கு. ஸோ இப்போ ஒரு எஃப்இஜி இன்வேலிடேட் ஆகுது அப்படின்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? ஓகேவா? அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இது என்னது? அப்படி அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல கூட அந்த பியரிஷ் எஃப்இஜியை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டே வருது மார்க்கெட். ஸோ ஓகேவா? ஸோ வேற அவ்வளோதான்.
இந்த இடத்துல பாரு, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல கிடைச்ச ஒரு சின்னூண்டு ஓகே மைன்யூட் புல்லிஷ் எஃப்இஜியை மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஸோ தட்ஸ் இட். ஸோ எந்த எஃப்இஜியை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும், எந்த எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணாது, இதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது ட்ரெண்ட் தான். ஓகேவா? ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சது தப்புலாம் இல்லை. ஓகேவா? ரொம்ப முக்கியம் அதுதான். அதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல உங்களோட பயாஸ் எங்க போகுது அப்படிங்கிற தெரிஞ்சிட்டாலே இட்ஸ் வெரி ஈஸி, வெரி ஈஸி. ஓகேவா? ஸோ நவ் we will see that which is invalidate அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? மார்க்கெட் வந்து இன்வாலிடேட் பண்ணும்ல, எந்த எஃப்இஜி இன்வாலிடேட் ஆகும், எந்த எஃப்இஜி இன்வாலிடேட்டட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன் டச் வே அதான் டயக்ராம்ல நீட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எஃப்இஜி. ஓகேவா? 50% ஆஃப் த லெவல் இஸ் சிஇ, 50% இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ப்ரோ, இப்போ இந்த எஃப்இஜி எனக்கு ஃபெயில் ஆகுதுங்கிறத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? நான் வந்து அந்த பழைய எஃப்இஜி டயக்ராம்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து எஃப்இஜி. ஸோ இதெல்லாம் மேலே வச்சிடலாம். ஸோ நவ் இது வந்து எஃப்இஜி. இந்த எஃப்இஜி ஃபெயில் ஆகணும் அப்படின்னா அதாவது ரூல்ஸ். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த எஃப்இஜிக்குள்ள வந்து ட்ரேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஆல்வேஸ் தொட்டுட்டு போகும். இதை நான் நம்பவே மாட்டேன், எப்பயும் நீங்களும் நம்பாதீங்க. ஓகேவா? ஆகவே அது ஒரு சில நேரத்தில் ரேரான டைம்ல மட்டும் இங்க இருந்து டைரக்டா மேலே போயிடும். ஸோ என்ட்ரி மிஸ் ஆகும். அப்பேற்பட்ட என்ட்ரி மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த இடத்துல வந்துட்டு போய் நின்றுட்டு இங்க என்ன பண்ணணும், இந்த ஸ்டாப்பை இங்க வந்து லோஸ் வச்சுட்டு இங்க இருக்கவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இந்த 50% ஆஃப் த லெவல்ல இருந்து தான் பறப்பான். ஆல்வேஸ் இது எப்பயுமே நடக்குது. நான் ஆல்வேஸ் இதை மட்டும் தான், இந்த 50% லெவலில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? எஃப்இஜிஎம் ஃபுல்லாக வரைஞ்சி வச்சிருந்தாலும் எனக்கு 50%க்கு மேலே எனக்கு வேலையே இல்லை. ஓகேவா? 50% கீழே மார்க்கெட் வந்தால் மட்டும் தான் எனக்கு வேலை. ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ தென் இந்த எஃப்இஜி வந்து இன்வாலிடேட் ஆகணும் அப்படின்னா இந்த 50% கீழே பாடி க்ளோஸ் வைக்கணும். 50% கீழே பாடி க்ளோஸ் வைக்கணும். எப்படி ப்ரோ அப்படின்னா ஐ வில் ஷோ a simple example. ஓகே, இப்போ இப்படி இது வந்து ஓகே, இது வந்து ஒரு கேண்டில் இப்படி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இப்படி வந்து பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாடி வந்து மேலே க்ளோஸ் வைக்கும் 50%க்கு மேலே, அண்ட் விக்ஸ் வந்து கீழே இருக்கும். விக்ஸை பற்றி நீங்கள் கேர் பண்ணவே தேவையில்ல. 50% கீழே பாடி க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் தான் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். ஓகேவா? நான் இதில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 50% கீழே பாடி க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கல அப்படின்னாலே அது வந்து வேலிடான எஃப்இஜி. ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே, நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் கேண்டில் விக்ஸ் இப்படி வச்சுட்டு அது பாட்டுக்கு மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே, பட் ஆனால் ஒரு சில சினாரியோல இந்த கிரீன் கேண்டிலுக்கு பதிலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கேண்டலோட பாடி இப்படி க்ளோஸ் வைக்கும் 50% கீழே. ஓகேவா? ஆனா இப்பயும் சொல்றேன், 50% கீழே வச்சதுன்னா அது வந்து லோ ப்ராபபிலிட்டி. 50% கீழே பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அது வந்து ஒரு லோ ப்ராபபிலிட்டி. ஓகேவா? அந்த எஃப்இஜி இன்வாலிடேட் ஆகல, பட் ஆனா அங்க நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் போகுது அப்படின்னாலும் போகும். ஆனா இது வந்து கொஞ்சம் லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன். ஓகேவா? எப்ப இது ஃபெயில் ஆகும், எப்ப இது வந்து இன்வாலிடேட் பண்ணும் அப்படின்னா ஃபுல் பாடி க்ளோஸ் வைக்கணும். இந்த வந்து நுனியில பாடி க்ளோஸ் வைக்காத நான் எடுக்க மாட்டேன். ஃபுல் பாடி க்ளோஸ் கொஞ்சம் தெளிவா வைக்கணும். ஒரு சில சினாரியோல என்ன பண்ணும், ஃபுல் பாடி க்ளோஸ் வச்சுட்டு உடனே நெக்ஸ்ட் கேண்டிலே ஃபுல்லா மேல போயிடும். ஓகேவா? ஃபுல்லா மேல போயிடும் இது மாதிரி. ஸோ இப்படி போற டைம்ல வந்து இந்த எஃப்இஜியோட ஃபுல் பொட்டன்ஷியல், அதாவது இந்த எஃப்இஜி ஃபுல் ஆர்டர்ஸையும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேல போறதா அர்த்தம். ஓகேவா? சம் டைம்ஸ்ல அந்த எஃப்இஜி மார்க்கெட் வந்து இப்படி பண்ணியிருக்கும். மார்க்கெட்டுங்கிறது மேலே தான் போகும். ஓகேவா? ஒரு கேண்டில் மட்டும் வந்து ஃபுல்லாக விக்கு மட்டும் விட்டு ஃபுல்லாக எடுத்துருக்கோம். இது வந்து இன்வாலிடேட் ஆகல, ஃபுல்லாக எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் எஃப்இஜியில் இருக்க ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கு. தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ எஃப்இஜி அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எஃப்இஜினா அங்கே ஆர்டர் இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க. இட்ஸ் நாட். ஓகேவா?
ஸோ எஃப்இஜியில் ஆர்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பீப்புள் நிறைய என்ன சொல்றது சோஷியல் மீடியாவில் பார்த்து விதவிதமாக நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வரல. பட் ஆனால் எஃப்இஜி அப்படின்னா அங்கே காட்டுற மாதிரி இந்த எஃப்இஜியில் ஆர்டர் இருக்காதா அப்படின்னா அதுதான் தப்பு. எஃப்இஜியில் தான் ஆர்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி அதை சொல்கிறேன் அப்படின்னா ஆர்டர் பிளாக்ல ஆர்டர் இருக்குமா அப்படின்னா எஸ், ஆர்டர் பிளாக்ல ஆர்டர் இருக்கும். வை? பிகாஸ் அந்த இடத்துல என்ன பண்ணும், அந்த அல்கோ கன்சாலிடேட் பண்ணுற இடத்துல அல்கோ ஆர்டர் போடுறது இல்லை, அதெல்லாம் ஆர்டர் பிளாக்ல இருக்கும். அண்ட் எஃப்இஜி அண்ட் இந்த ஸ்ப்ரெட்டு சொன்ன இந்த ஸ்ப்ரெட் இந்த சைடில் ஸ்ப்ரெட் வரும். அந்த ஸ்ப்ரெட்டை வச்சு மார்க்கெட்டை மூவ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுற இஏ எல்லாமே ஆர்டர்ஸ் இந்த இடத்துல தான் போட்டுட்டு போகும். அண்ட் ஆல்சோ இந்த அல்கோஸ் அப்படிங்கிறதுல இன்னொன்று இருக்கு. அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷனோட இஏ இன்ஸ்டிடியூஷனல் அல்கோஸ். அந்த அல்கோஸ் வந்து என்ன பண்ணும்னா ஸோ ஆர்டர்ஸை போட்டு மார்க்கெட் அந்த கன்சல்டேஷன்ல ஆர்டர் போட்டுட்டு ரிட்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மார்க்கெட்டை லிமிட் ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே மார்க்கெட்டை மேலே கொண்டு போகும். ஃபுல் மார்க்கெட் பை ஆகிறதுக்கு காரணம் அந்த அல்கோஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பீப்புளையும் ஒவ்வொரு பாயிண்ட்ல இப்போ என்ன சொல்றது இந்த இடத்துல இந்த ஒரு ப்ரைஸ் இருக்கு, இங்க மட்டும் நிறைய ஆர்டர்ஸை போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து எய்தர் பை ஆர் செல் ஏதோ ஒரு பக்கம் டைரக்ஷன்ல மட்டும் வேகமா போகும். ஆனா பை பண்ணணும்னு அல்கோஸ் நினைக்குது அப்படின்னா இந்த இடத்துல பிரைஸ். ஓகேவா? எப்படி அப்படின்னா ஒரே என்னால ஒவ்வொரு தடையும் கிளிக் பண்ணிட்டு இருக்க முடியல. ஓகே, ஸோ இப்படி பார்க்கும்போது இப்படி ஒவ்வொரு ப்ரைஸ்லயும் என்ன பண்ணும் அப்படின்னா பை ஆர்டர்ஸ் இப்படியே போட்டுக்கிட்டே வரும். ஒவ்வொரு ப்ரைஸ்லயும் மார்க்கெட் இங்க இருக்கும் போது மேல ஒரு லிமிட், மேல ஒரு லிமிட், அடுத்த பிரைஸ்ல லிமிட், அடுத்த பிரைஸ்ல ஒரு லிமிட், கொஞ்சம் கொஞ்சமா லிமிட் அப்படி போட்டுக்கிட்டே வரும். இப்படி லிமிட் போடும்போது என்ன ஆகும், மார்க்கெட் என்ன பண்ணும், ஸோ மேல இருக்க ஆர்டர் எடுத்துட்டு போயிடலாம், மேல இருக்க ஆர்டர் எடுத்துட்டு போயிடலாம், மேல இருக்கிறத எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு எல்லா பிரைஸ் ஆர்டர்ஸையும் கலெக்ட் பண்ணும். அப்படி ஃபார்ம் ஆகுறது தான் இந்த எஃப்இஜி. ஓகேவா? யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எஃப்இஜி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? தட்ஸ் இட். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஆர்டர் பிளாக்ல அல்கோஸ் வந்து என்ன பண்ணும், ஆர்டர் பிளாக்ல ஆர்டர் போடுற இஏ அப்படிங்கிறது அந்த ஸ்வீப் பண்ணும்ல, லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் கிடைக்கும். அதுல தான் அந்த இஏ வந்து ஆர்டர்ஸை போடும். தட் இஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் அல்கோ. அண்ட் ஆல்சோ அந்த கன்சல்டேஷன் அல்கோவும் அந்த கன்சல்டேஷன்ல ஆர்டர் போடும்போது கடைசியில் அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அல்கோ பிளஸ் அந்த கன்சல்டேஷன் அல்கோ ரெண்டுமே சேர்ந்து ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த ஒரு ஆர்டர் பிளாக். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதுதான் லோ ஆஃப் த பிரைஸ் அப்படின்னா அல்கோஸ் டிட்டர்மைன் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல எல்லா அல்கோவும் மோஸ்ட்லி ஆர்டர் போட்டு வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஓகே, ஸோ நவ் இப்போ நம்ம வந்து எஃப்இஜி டாபிக் பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எஃப்இஜியில் ஆர்டர் இருக்கு, அந்த ஆர்டர்ஸை தான் இந்த அல்கோஸ் வந்து என்ன பண்ணுது, அதுலேயும் பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். ஒரு சில ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் ஹை வால்யூம் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இந்த ஹீட் மேப் வச்சு காட்டியிருக்கேன். இனிமேலும் ஒரு தடவை காட்டிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நவ் இந்த எஃப்இஜியில் ஆர்டர் இருக்கு. ஸோ யூ வாண்ட் டு நோ தட் அங்கே ஆர்டர் இருக்கு. ஓகேவா? அந்த ஆர்டர்ஸை திரும்பி ஒரு தடவை விசிட் பண்ணி ஆகணும். ஓகேவா? சம் பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதை திரும்பி ரீவிசிட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல மார்க்கெட் அந்த அல்கோ என்ன பண்ணிருச்சு, ஒவ்வொரு பிரைஸ்லயும் மேல மேல லிமிட் ஆர்டர் போட்டுக்கிட்டே வந்து என்ன பண்ணிருச்சு, மார்க்கெட்டை மேல கொண்டு வந்துருச்சு. ஸோ அதுல கிரியேட் ஆனதுதான் இந்த எஃப்இஜி. அப்படி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லா இம்பேலன்ஸா இருக்க மார்க்கெட்டுக்கு விருப்பமே இல்லை. ஓகேவா? மார்க்கெட்டோட ஆசை பேலன்ஸ்டா இருக்கணும். ஓகேவா? அதனால மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ரிட்டர்ன் வந்து அதை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். தட் இஸ் ரீவிசிட் த எஃப்இஜி. எதனால திரும்பி ரீவிசிட் பண்ணுது அப்படின்னா இதனாலதான் அந்த இடத்த மார்க்கெட் வந்து லைக்லி டு ரீவிசிட், அட்லீஸ்ட் இந்த எஃப்இஜியை தொட்டுட்டாவது வரணும். ஓகேவா? அதுதான் அந்த இம்பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்றதுதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இப்போ இன்வாலிடேட் அப்படின்னா எது இன்வாலிடேஷன் அப்படின்னா இன்வாலிடேஷனுக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று இங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு, ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி பிளஸ் பிடிஆர்ஏவை மார்க்கெட் எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் இதை டேப் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த டைம்ல இந்த இடத்துல இருக்க புல்லிஷ் பிடிஆர்ஏவை நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த டைம் ஃப்ரேம்ல இது கன்ஃபார்மா இன்வாலிடேட் தான் ஆகும். ஓகேவா? கன்ஃபார்மா இன்வாலிடேட் தான் ஆகும். ஓகேவா? பட் ஆனா இந்த ரெண்டு சினாரியோவும் வராம, இந்த லிக்விடிட்டி அண்ட் பிடிஆர்ஏ கண்டிஷன் வராம மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இப்படி பாடி க்ளோஸ் வைக்கும். இப்படி ஃபுல் இதுல பாடி க்ளோஸ் வச்சா
அது வந்து லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன். ஓகேவா? அது இன்வாலிடேட் ஆகல, லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன். ஆர்எல்ஸ் அதுக்கு கீழே அந்த எஃப்இஜி கீழே ஒரு எஃப்இஜி கிடைச்சிருக்கும். அதனால இது என்ன பண்ணிருக்கோம், இந்த எஃப்இஜியை தொட்டுட்டு பாடி க்ளோஸ் ரெண்டுக்கும் நடுவில் ஆர்எல்ஸ் இதுல கூட வச்சிருக்கலாம். ஓகேவா? அதனால இங்க இருக்க எஃப்இஜி ஃபெயில் ஆயிருக்குமே தவிர இந்த எஃப்இஜி இன்வாலிடேட் ஆனதுக்கு காரணம் இவ்வளவுதான். அதனால இந்த எஃப்இஜி இல்லைன்னு ஆயிராது, இட்ஸ் ஜஸ்ட் இன்வாலிடேட்டட். ஓகேவா? அதுக்கு கீழே ஒரு எஃப்இஜி இருக்கலாம், ஆர்எல்ஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற டைமிங்கா இருக்கலாம். தட் மீன்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி பிளஸ் பிடிஆர்ஏ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும்ல. ஸோ அது அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் இது இன்வாலிடேட் ஆகணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ரெண்டு ரீசனால தான் இன்வாலிடேட் ஆகுது. ஸோ ஓகே, ஸோ வைஸ் விசா ஃபார் bearish condition. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் bearish conditions. ஸோ இதையும் ஒரு தடவை பார்த்துருவோம், ஒன்றும் இல்லை. ஸோ நவ் இப்போ இந்த இதை ரெஸ்பெக்ட் பண்ணது இல்லை, லைக் இது bearish எஃப்இஜி, இதை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு இதை மட்டும் இருக்கு. ஓகே, ஸோ ப்ரைஸ் இங்கே இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா லைக்லி டு ஓகே, ஸோ வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது, ஒரே ஒரு செகண்ட், கிவ் மீ எ செகண்ட். ஓகே ஓகே, இங்க எஃப்இஜி இருக்கு அப்படின்னா சேம் இந்த 50% ரெஸ்பெக்ட் பண்ணும், பாடி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். எப்பயுமே எந்த ஒரு பிடிஆர்ஏவும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது அப்படின்னா அது பாடிஸா தான் இருக்கணும், அது வந்து விக்ஸா இருக்கக்கூடாது. ஒய்? பிகாஸ் பாடி இஸ் ரியல், விக்ஸ் இஸ் நாட் ரியல். ஓகேவா? ஓகேவா? பாடிஸ் தான் கதை சொல்லும், விக்ஸ் வந்து டேமேஜ் தான் பண்ணும். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, விக் வந்து டேமேஜ் மட்டும்தான் பண்ணும், பாடி மட்டும்தான் உண்மையான கதையை சொல்லும். ஸோ அதனால இந்த எஃப்இஜி ஃபெயில் ஆகுது அப்படின்னா 50%ல, ஓகேவா, ஆக்சுவல் 50%ல பாடி க்ளோஸ் வைக்கக்கூடாது, 50% மேலே போய் பாடி க்ளோஸ் வைக்கணும். ஓகேவா? ஆர்எல்ஸ் இப்படி 50% மேலே பாடி க்ளோஸ் வைக்கும். அடுத்த கேன்ல என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகேவா, அடுத்த கேன்ல பியர் கேன்ல வந்து இப்படி நிற்கும். ஓகேவா? இது என்ன பண்றது? ஸோ இந்த இடத்துல இட்ஸ் ஜஸ்ட் லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன், பட் எஃப்இஜி இஸ் வேலிட், வேலிடான எஃப்இஜி. ஜஸ்ட் பிரைஸ் வந்து என்ன பண்ணிருச்சு, பிரைஸ் வந்து லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன் மேக் பண்ணிருச்சு, அவ்வளவுதான். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது இந்த பிரைஸ் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் கீழே தான் போகணும். பட் ஆனா இது க்ளோஸ் வைக்கிற டைம்ல டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இது வந்து 1 hour கேண்டில் அப்படின்னா அந்த 1 hour கேண்டிலோட டைம் முடிஞ்சனால இங்க பாடி க்ளோஸ் கிடைச்சிருச்சே தவிர அந்த எஃப்இஜி இன்வாலிடேட் ஆனதா அர்த்தம் இல்லை. இதே எஃப்இஜியை மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போனேன் அப்படின்னா இது அந்த ரெண்டு கேண்டிலும் சேர்ந்து ஒரே விக்கா தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப என்ன அர்த்தம், இதை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கிறதா தான் அர்த்தம். ஓகேவா? எப்ப இதை ரெஸ்பெக்ட் பண்ணாது, ஓகேவா, எப்ப இதை ரெஸ்பெக்ட் பண்ணாது அதை நீ கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டே ஆகும். ஸோ தட் இஸ் எப்ப ரெஸ்பெக்ட் பண்ணாதுன்னா இந்த மாதிரி டைம்ல தான். ஓகேவா? இதுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி, பிடிஆர்ஏ, இந்த ரெண்டு தான் ரீசனா இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி பிடிஆர்ஏவால மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த எஃப்இஜியை வேலிடேட் பண்ணாது, இன்வாலிடேட் பண்ணிடும். ஆர் எல்ஸ் ரெண்டாவது ரீசன் இதை விட்டுட்டு மார்க்கெட் வந்து ஆல்ரெடி காட்டின ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்ல ஒரு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வந்து இந்த எஃப்இஜி இன்வாலிடேட் பண்ணும். எதுக்காக? மேல இந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு நல்ல எஃப்இஜி கிடைக்கும். ஸோ அந்த எஃப்இஜிக்கு போகும்போது ஓவர் ப்ரீமியம்ல இருக்குல்ல மார்க்கெட்டு. ஸோ அப்படிங்கிறப்ப அல்கோஸுக்கு லாபம் தானே அங்கிருந்து செல்லிடுச்சா. ஸோ அந்த மைண்ட் செட்ல யோசிங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ ஐ வில் ஷோ யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, சேம் 1 hour சார்ட் நான் எடுத்துக்கிறேன். சேம் 1 hour. ஓ 1 hourல தான் இருக்கா? ஸோ இந்த சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ எங்க அந்த கண்டிஷன், யா இந்த இடத்துல. ஸோ அந்த டெய்லி எஃப்இஜி இங்க இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல அரௌண்ட் திஸ் ஏரியால அந்த டெய்லி எஃப்இஜி இருக்கும், அதையும் காட்டிடுறேன், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல அரௌண்ட் இந்த டெய்லி எஃப்இஜி இருக்கு. ஐ வில் கோ டு 1 hour, ஸ்விட்ச் இட். ஸோ தென் இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இப்போ ஃபெயிலான கண்டிஷன் எல்லாமே பார்ப்போம். ஓகேவா? இன்வாலிடேட் ஆனது ஃபெயிலான கண்டிஷன். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டே ரீசன். ஒன்று பிரைஸ் வந்து வேற ஒரு எஃப்இஜிக்கு போகும், இல்லாட்டி ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி பிடிஆர்ஏ இது மாதிரி ஏதோ ஒன்று ரெஸ்பெக்ட் பண்ணும். அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் மட்டும்தான். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒவ்வொரு பியரிஷ் நீ
நான் இப்படி காட்டினா சரி வராது. நான் இந்த இது ஆரம்பிச்ச இடத்துல இருந்தே காட்டுறேன். ஓகேவா? இங்க இருந்து வந்திருக்கு. சம் ரீசன்ஸ்க்காக மார்க்கெட் இங்க இருந்து வந்திருக்கு. ஏதோ ஒரு காரணம் விடுங்க. ஓகேவா? இதெல்லாம் நான் பழசுக்கு போனேன் அப்படின்னா ஆதி காலத்துல லிக்விட்ல எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்க பிரைஸ் என்ன பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு வச்சுக்கலாமே. இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வருவோம். ஓகேவா? ஸோ இங்க இருந்து எஃப்இஜிஸை கால்குலேட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் திஸ்? ஓகே, திஸ் இஸ் எஃப்இஜி. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு நல்ல எஃப்இஜி இருக்கு. இதை மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இன்வாலிடேட் பண்ணிருக்கு. பட் இது வந்து லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷனை மார்க்கெட் பிரைஸ் கிரியேட் பண்ணிருக்கே தவிர என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்இஜி இன்வாலிடேட் ஆகல. ஓகேவா? ஸோ ஏன் என்னடா நான் சொல்றேன் எனக்கு புரியல அப்படின்னா, ஸோ 50% லெவல்ல பிரைஸ் என்ன பண்ணணும்? பாடி க்ளோஸ் வச்சா இன்வாலிடேட்டட். இங்க 50% லெவல்ல பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேவா? பட் ஆனா ஃபுல் எஃப்இஜியும் பாடி க்ளோஸ் வச்சு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண கிடையாது. ஓகேவா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தென் இந்த பாடி க்ளோஸ் வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் 2 கேண்டில்ஸ்ல கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து நீ பார்த்த அப்படின்னா இது இட்ஸ் ஜஸ்ட் விக், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதையும் லேசா திங்க் பண்ணிக்கணும். நீ ஹையர் டைம் ஃப்ரேம் போகணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் திங்க். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருச்சு அப்படின்னா தெளிவா பார்த்தா இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நான் சொன்ன அதே கான்டெக்ட் இங்க வந்து ஃபுல் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துட்டு என்ன பண்ணிருச்சு? சடனா பிரைஸ் வந்து கீழே டிராப் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இது ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது ஜஸ்ட் a wick. இந்த பிரைஸ் வந்து கீழே தான் போகணும்னு ஆசைப்பட்டுருக்கு. பட் இந்த இடத்துல அந்த டைம் ஃப்ரேமோட கேண்டில் முடிஞ்சிருச்சு. அதனால தான் பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ தென் இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. அந்த 50% எப்படி பியூட்டிஃபுல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஸோ நீங்க இந்த எஃப்இஜியோட 50% நினைக்கலாம். பட் நான் இந்த பழைய எஃப்இஜி தான் இழுத்து போடுவேன். பழைய எஃப்இஜி இழுத்து போட்டு அதோட 50% அழகா ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? பட் இந்த எஃப்இஜி வந்து இட்ஸ் அ லோ ப்ராபபிலிட்டி எஃப்இஜி. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட். பட் இங்க இருக்க எஃப்இஜி இருக்குல்ல, இந்த புது எஃப்இஜி இட்ஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி எஃப்இஜி. என்ன ஒரு சொல்றேன் அப்படின்னா, இங்க பாரு, இந்த நெக்ஸ்ட் கேண்டிலே தொட்ட உடனே எவ்வளவு வேகமா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி எஃப்இஜி. வை? பிகாஸ் இங்க ஆர்டர்ஸ் அந்த பவர் இருக்கு, இங்க இருக்கு. அந்த எஃப்இஜியோட பவர் இங்க இருக்கு. ஸோ இதை நான் செக் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க ஹீட் மேப் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு, அந்த இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ இதை போடும் போதே உனக்கு தெரிஞ்சிடும் எந்த எஃப்இஜி வேலிடு, எந்த எஃப்இஜி இன்வேலிடு அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ. இங்க உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஹீட் கலர் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எல்லோ அப்படின்னா என்ன கலர்? இங்க இருக்க கலர். இந்த கலரும் இந்த எஃப்இஜியோட கலரும் மேட்ச் ஆகுதா? ஸோ அப்போ எப்படி அந்த இதை வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஸோ நோ வே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் மிட்டாவது இருக்கும். ஓகேவா? எந்த பீரியடாக இருந்தாலும் அதோட இது வந்து அட்லீஸ்ட் இந்த ஹீட் மேப்பை போட்டு பார்க்கும்போது மிட்டாவது வரணும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீட் மேப் நேம், நான் வந்து ஹீட் மேப்னு சர்ச் பண்ணுவேன். HEATMAP. ஓகேவா? ஹீட் மேப்னு சர்ச் பண்ணா இங்க உனக்கு கிடைக்கும். ஹீட் மேப் வால்யூம், இந்த பேர். ஓகேவா? எல்லாம் எனக்கு வாயிலே வராத பேரா இருக்கு. XDECOW அப்படிங்கிற விட்டுருக்காரு. ஓகேவா? இந்த இதை இண்டிகேட்டர் உருவாக்கியிருக்காரு. ஸோ இதை நீ ஃபேவரட்ல போட்டுக்க, வச்சுக்க. ஸோ யூஸ் பண்ணு. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு? வால்யூம். ஓகேவா? இட்ஸ் USD. வால்யூம் கிடைச்சிருக்கு. ஸோ ஓகேவா? வால்யூம் கிடைச்சிருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் உனக்கு வந்து அந்த எல்லோவாவது இருக்கணும். இதுல எந்த செட்டிங்ஸும் நீ மாற்றவே தேவையில்லை, எல்லாமே அதுவே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இதில் அட்லீஸ்ட் மீடியமாவது இருக்கணும். அந்த கலர் இருந்தால் தான் வால்யூம் இருக்குன்னு அர்த்தம். அது கீழே இருக்கிறத யூஸ் பண்ணாத. ஐயோ, அது ரெண்டுமே ப்ரிஃபரபிள் இல்லை. அதுக்கு மேலே இருக்க மூணுமே நீ யூஸ் பண்ணிக்கலாம். இதை எந்த செட்டிங்ஸும் நான் மாற்றலை. ஓகேவா? இது இது அப்படின்னு நான் எதுவுமே மாற்றலை. டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் வச்சிருக்கேன். என்ன பார்க்குறியா? எந்த செட்டிங்கும் இல்லை. சேவஸ் அது ரீசெட் செட்டிங்னு நான் கொடுக்குறேன். அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? நான் எந்த செட்டிங்கும் மாற்ற கிடையாது. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதை வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீ என்ட்ரி எடுக்கிறப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணு. பட் ஆனால் இந்த நரேட்டிவ் டைம் ஃப்ரேமில் எஃப்இஜி பார்க்கறதுக்கு ஜஸ்ட் பாரு. பட் ஆனால் எல்லா நரேட்டிவ் எஃப்இஜி வேலிட் ஆனது தான். ஓகேவா? ஸோ ஐ ஆஃப் திஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த எஃப்இஜி வேலிட் ஆனது. ஸோ அதனால ஓகேவா, எஃப்இஜி வேலிடுங்கிறது இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எல்லோ கலரில் இருக்கு, வேலிட் ஆனது. 50% ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ நவ் மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு?
ஸோ இதை ரெஸ்பெக்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, ஒரு ப்ரீவியஸ் லோ வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் அட்லீஸ்ட் இது வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணோம். இது ஐஆர் டு இஆர் கான்டாக்ட்ஸில் 1 மினிட் ஜிபிபி பார்த்துக்கிறேன். ஓகேவா, ஜிபிபி அப்போ அடிச்சிருந்தால் ஜிபிபி அடிச்சிருந்தா இது வேலிடான எஃபிஜி தான். பட் என்ன பண்ணிட்டான், ஜிபிபியும் அடிக்க மறந்துட்டான். நான் இந்த மாதிரி நேரத்தில் டிஎக்ஸ்ஒய் வேற உள்ள கொண்டு வருவேன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் எஸ்எம்டி பேர்ஸ் கைஸ். எஸ்எம்டி பேர் வந்து ஒன்று எடுத்திருந்தா கூட இன்னொன்று எடுக்கணும் அவசியம் இல்லை, அதனால தான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்க ஹைஸு, இந்த ஹைஸு இவனும் எடுக்க ஃபெயில் பண்ணிட்டான். ஸோ ஓகே ஐ வில் டேக் இட். ஸோ நவ் இந்த எஃபிஜி ஃபெயில்டு எஃபிஜியா அப்படின்னா எஸ் இதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் எடுத்திருந்தா டெஃபினெட்லி 1:2 to 3 ஆர்ஆர் டெஃபினெட்லி எடுத்துருக்கலாம். ஓகேவா, ஸோ இட்ஸ் அ வேலிட் எஃபிஜி. ஸோ நவ் இந்த இடத்துல பார், இந்த இடத்துல 50% இந்த ஒரு கேன்ல பார் ஃபுல் லிக்விட், அந்த எஃபிஜியோட ஃபுல் லிக்விட் எடுத்துட்டு ஃபுல்லாக ரிஜெக்ட் ஆகி உள்ளே வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த எஃபிஜியோட பவர் எவ்வளோ இருக்கும், ஜஸ்ட் திங்க். அங்கே வால்யூம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஒரு கேண்டில், இந்த 10 AM கேண்டில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ நவ் அடுத்த கேண்டில் வந்து அடுத்த கேண்டில் ஐ திங்க் 12 PM கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் ஃபுல்லாக வச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு, பேர் கேண்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஃபுல்லாக அப்படியே அதே டைரக்ஷனில் போயிருச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, இட்ஸ் இன்வாலிடேட்டட். இந்த இடத்துல இது இன்வாலிடேட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸ், இட்ஸ் ரிஜெக்ஷன் பிளாக். நான் இதெல்லாம் பெருசாக ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு அண்டு என்கியூல மட்டும்தான் ரிஜெக்ஷன் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். மற்றபடி ஃபாரெக்ஸ் பேர்ஸில் நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ தென் எஃபிஜி தான் பார்க்குறோம். இட்ஸ் அ பியரிஷ் தானே. இந்த டெய்லி எஃபிஜி வர வரைக்குமே மார்க்கெட் பியரிஷ்ல இருக்கு, பியரிஷ்ல தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நவ் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு எஃபிஜி இருக்கா, இந்த எஃபிஜி வந்து அழகா பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா, ஐஆர் டு இஆர் போயிருச்சா. ஸோ தட்ஸ் இட். ஸோ தென் இது என்னது, இது வந்து எஃபிஜி, பட் இதை ரெஸ்பெக்ட் பண்ணுதா, இல்லை பண்ணாது. ஏன் பண்ணணும், ஓகேவா. இந்த இடத்துல என்ன இருக்கு, இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் அ பிளாக் இருக்கும் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன எஃபிஜி, பட் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லானதுன்னு நினைக்கிறேன். அதில் வால்யூம் இருக்குது அண்ட் ஆல்சோ இங்கே ரிஜெக்ஷன் ப்ளஸ் இங்கே ஒரு எஃபிஜி. ஸோ அது வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுனால இந்த எஃபிஜி வேலிடேட்டடாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ டீலிங் ரேஞ்ச் வைஸ் வச்சு நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப பக்கத்தில் இருக்க எஃபிஜி இதை ஈஸியாக இன்வாலிடேட் பண்ணிடும். ஸோ ஆக மொத்தம் இந்த எஃபிஜி வேலிடானது இல்லை. ஓகேவா, ஸோ நம்ம வந்து டீலிங் ரேஞ்ச் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா, டீலிங் ரேஞ்ச் கிளாஸில் ஒரு கரெக்டான ஹை அண்ட் லோ போடுவோம். ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்ட் ஆகணும். ஸோ அப்படி வந்து வச்சு பார்க்கும்போது இது வரல, ஸோ அண்ட் ஆல்சோ இதுவும் வரல. ஸோ இது வரைக்கும் வைப்போம். அப்படி பார்க்கும்போது ஸ்விங் லோவில் இருந்து ப்ரைஸ் போகும் அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு, இங்கே ஒரு ஸ்விங் ஹை, இந்த லிக்விட் எடுத்து தான் மார்க்கெட் கீழே விடுவோம். அப்போ இந்த எஃபிஜி வந்து ஃபில் பண்ணிட்டு கீழே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேவா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்படி டைரக்ஷனாக கண்டினியூ டைரக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா, கண்டினியூ பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு எஃபிஜி வச்சிருக்கு அப்படின்னா அதை இன்வாலிடேட் பண்ணிடும். அது வந்து முக்கியமான எஃபிஜி இல்லை. ஓகேவா, ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ஸோ அது ஈஸியாக இன்வாலிடேட் பண்ணிட்டு இங்கே நடுவில் இருக்க எஃபிஜி தான் கன்சிடர் பண்ணிட்டு மேலே போகும். ஓகேவா, ஸோ எங்க விட்டோம், ஓகே இந்த இடத்துல இந்த எஃபிஜியில் விட்டோம். ஸோ இந்த எஃபிஜி ஓகே இந்த எஃபிஜி இன்வாலிடேட் பண்ணுறதுக்கு காரணம் ரொம்ப மார்க்கெட் ப்ரைஸுக்கு பக்கத்தில் இருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் வருது. அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும். ஸோ இங்கே 3 கேன் பார்த்ததுக்கு அப்புறமே நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுறது, ஒரு யோசனையிலே இருப்போம், இந்த ரெஸ்பெக்ட் பண்ணுமா அப்படின்னு ஐடியா. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் வந்து உனக்கு இந்த இடத்துல லோயர் டைம் ஃப்ரேம்ல எம்எஸ்எஸ் கொடுக்காது, டெஃபினெட்லி கொடுக்காது. கொடுத்தாதான் நீ என்ட்ரி போவேன், கொடுக்கலன்னா டெஃபினெட்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காது, ஏதோ ஒரு கண்டிஷன் மிஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அது வந்து கன்ஃபார்ம். ஏன்னா நான் பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி எஃபிஜியில் தவறுதெல்லாம் நீ போய் என்ட்ரி போடலாம் அப்படின்னு போனாலும் லோயர் டைம் ஃப்ரேமும் உனக்கு கன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று இடிக்கும், அதனாலேயே நீ தப்பிச்சிருவேன். ஸோ தென் இங்கே வந்து லிக்விடிட்டி ப்ரைஸ் எடுத்துகிட்டு இங்கே இருக்க ரிஜெக்ஷன் இந்த அப் க்ளோஸ் கேண்டில்ஸில் வந்திருக்கு, டாப்பாக வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ தென் தீஸ் எஃபிஜி, ஓகேவா, இந்த எஃபிஜி என்ன ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு, அகைனும் ஃபுல்லாக லிக்விட் எடுத்து ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு, ஐஆர் டு இஆர் கான்டாக்ட் வந்திருக்கு. ஸோ தென் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் ஹைஸ் வச்சுட்டு ப்ரைஸ் கீழே விழுந்துருச்சு.
ஸோ தென் இங்க எதுவுமே எஃப்இஜி கிடைக்கல. இந்த எஃப்இஜி வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் தான் பண்ணியிருக்கு, பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஓகே, இது என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஃபுல்லா என்ன சொல்றது, ஃபுல்லா பாடி க்ளோஸ் வச்சாலும் இன்வாலிடேட் பண்ணாலும் அது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. தட்ஸ் இட். ஓகேவா, இட்ஸ் இன்வாலிடேட்டட் பட் லோ ப்ராபபிலிட்டி. தட்ஸ் இட். ஓகேவா, இது எஃப்இஜி தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல இங்க இருக்க ஒரு எஃப்இஜியும் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது பண்ணியிருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ இங்க இருக்க எஃப்இஜியும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே போயிருக்கு. ஸோ தென் இந்த இடத்துல வந்து இந்த எஃப்இஜியும் ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, அண்ட் ஆல்சோ இங்க இருக்க எஃப்இஜியும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நம்ம சேர்த்து லிக்விடிட்டி வாய்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ தென் மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ தென் இப்பயும் ஞாபகம் வச்சுக்கோ, இது எல்லாமே என்னது, இங்க மார்க் பண்ண எஃப்இஜி எல்லாமே நரேட்டிவ் எஃப்இஜி. ஆனா இங்க ஒரு எஃப்இஜி கிடைக்குது, அது டெய்லியோட பயாஸ் எஃப்இஜி. பயாஸ் எஃப்இஜி மேல போ அப்படின்னு சொல்லும் போது நீ கீழே வா அப்படின்னு நரேட்டிவ் எஃப்இஜி சொல்லுது அப்படின்னா அதை நீ நம்ப கூடாது. ஓகேவா, இங்க என்ன பண்ணுது, நரேட்டிவ் எஃப்இஜி என்ன சொல்லுது, இந்த இடத்துல தான் ஐசிடி ட்ரேடராகவே இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த எஃப்இஜை ஃபெயில் பண்ற மாதிரி நரேட்டிவ்ல இவ்வளோ பெரிய எஃப்இஜி வச்சு அப்போ ஃபெயில் பண்ணிட்டு கீழே போயிருமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருப்ப. ஆனா டெய்லி இதுதான் எப்பயுமே, ஹையர் டைம் ஃப்ரேம் இஸ் பவர்ஃபுல் தென் லோயர் டைம் ஃப்ரேம். ஓகேவா, ஹையர் டைம் ஃப்ரேம் தான் லோயர் டைம் ஃப்ரேமை விட பவர்ஃபுல்லானது, ஞாபகத்தில் வச்சுக்கோ. இதை பார்த்து எத்தனையோ பேர் ட்ராப் ஆயிருப்பான். ஓகேவா, பட் அப்படி ட்ராப் ஆகக்கூடாது. ஒன்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு லோ வைக்கும். இந்த இடத்துல வந்து எஃப்இஜி தொடாம ஒரு லோ வச்சிருக்கு, அதை நீங்க கன்சிடர் பண்ணாட்டி பரவாயில்ல. இந்த இடத்துல வந்து இங்க ஒரு லோ வச்சிருக்கு, அதை தட்டினதுக்கு அப்புறம் நீ என்ட்ரிஸை திங்க் பண்ணலாம். திரும்பி இங்க தட்டி இருக்கு, தென் தட்டினதுக்கு அப்புறம் ப்ரைஸ் என்ன வைக்கணும், சிஸ்ட் வைக்கணும். சிஸ்ட் இங்க வைக்க மறந்துருச்சு, வைக்க முடியல. ஸோ தென் இந்த இடத்துல திரும்பி லோவை தட்டிட்டு இங்க தான் இந்த இடத்துல ஆக்சுவலி சிஸ்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ தென் இதுக்கப்புறம் பியரிஷ் பீடியரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி புல்லிஷ் பீடியரை ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஏன்னா ட்ரெண்ட் புல்லிஷா மாறுது. ஓகேவா, ஸோ அதனால இங்க இருக்க எஃப்இஜியை மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருச்சு. நான் சொன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி அண்ட் பிடிஆர்ஏவுக்கு வரும்போது மார்க்கெட் வந்து டைரக்ஷன் மாறும். அப்படி மாறும் போது நரேட்டிவ்ல இங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும் எஃப்இஜிஸை. ஓகேவா, என்னது பேரிஷ் எஃப்இஜி புல்லிஷ் எஃப்இஜி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா, ஓகே, அது மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுச்சா தென் புல்லிஷ் பிடிஆர்ஏவை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, எங்கேயாவது புல்லிஷ் பிடிஆர்ஏ இருக்கா, இந்த எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா, அண்ட் ஆல்சோ இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, இது ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா யூ வெல் நோட், இங்க ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இங்க இருக்க எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ தென் லிக்விடிட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்பெக்ட் பண்ணி போகும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் போட்டுருச்சு அன்னைக்கு டே அப்படியே. ஸோ தென் ப்ரைஸ் இங்க வந்து ட்ராப் ஆகிட்டு இங்க என்ன பண்ணிருச்சு, இந்த எஃப்இஜில இருந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ தென் ஓகேவா, ஸோ தென் இந்த இடத்துல ஒரு பியரிஷ் எஃப்இஜி, இதை பார்த்து பயப்பட தேவையில்ல, ஆல்சோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா, டிஸ்ரெஸ்பெக்டட். ஸோ தென் புல்லிஷ் பீடியரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது எங்க திஸ் இஸ் புல்லிஷ் பீடியரே ரெஸ்பெக்டட். ஸோ ஓகே, நான் இதெல்லாம் இது சும்மா பார்ப்பேன். ஓகேவா, இந்த இடத்துல பார்த்துக்கோ, இந்த இடத்துல பாரு. இப்போ இது என்னது, எஃப்இஜி பியரிஷ் எஃப்இஜி ஆர்டர் இருக்கு அப்படின்னு நீ யோசிப்ப. பட் என்ன பண்ணுச்சு, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஈஸியாக போயிடுச்சு. ஸோ அதனால இதை வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணு. இதை வச்சு மட்டுமே எஃப்இஜி வேலிட் ஆனதான்னு பார்க்காத, இதை வச்சு மட்டுமே எஃப்இஜி வேலிடான்னு பார்க்கறது என்ட்ரி பாயிண்ட்ல பார்க்கணும். ஸோ என்ட்ரி எடுக்கிறப்ப நான் அதை எப்படி நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ இது என்னது, என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஆர்டர் பிளாக். ஓகேவா, உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து எஃப்இஜி ஐஎஃப்இஜா மாதிரி இன்வெர்ஸ் ஆகுது. பட் ஆனா இங்க தான் ஆர்டர்ஸ் ஹியூஜா விழுந்துருக்குது. தட் மீன்ஸ் ரீட்டைலரை கீழே போற மாதிரி அல்கோஸ் காமிச்சிட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போயிடுச்சு. ஓகேவா, நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, ஆர்டர்ஸ் இங்க வால்யூம் இருக்குன்னு தான் தெரியும். ஓகேவா, இது என்னது, இட்ஸ் ஜஸ்ட் வால்யூம் இண்டிகேட்டர், வால்யூமை தான் காட்டும். ஓகேவா, ஆனா இங்க வந்து பையர்ஸ் அதிகமா இருக்காங்களா செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்களான்னு காட்டாது, பை ஆர்டரா செல் ஆர்டரான்ட்டு. ஸோ அதனால நீ புரிஞ்சிக்க வேண்டியது, அப் ட்ரெண்ட்ல டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ்ல வந்து உனக்கு ஆர்டர் அதிகமா இருக்குன்னா அதுதான் ஆர்டர் பிளாக். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்,
இட்ஸ் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது நான் எடுக்கிறது எப்பயுமே அந்த ஃபுல் டவுன் க்ளோஸ் கேண்டில் மூவ்மெண்ட்டே எடுப்பேன். ஓகேவா? இது ஆர்டர் ஃப்ளோ. ஆர்டர் ஃப்ளோ மொத்தத்தையும் தான் நான் எடுப்பேனே தவிர, இந்த கடைசியா வந்த ஆர்டர் பிளாக் அப்படின்னு நான் சொல்லிட்டு தனி கேண்டில மட்டும் எடுக்க மாட்டேன். இந்த கடைசியா வந்து டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுப்பேன். ஐயோ! குறுக்க ஒரு 2 3 அப் க்ளோஸ் கேண்டில் வந்தது அப்படின்னா, அதெல்லாம் தள்ளிட்டு அதுக்கு மேல இருக்கிறத விட்டுட்டு, கடைசியில வந்து டவுன் க்ளோஸ் கேண்டில் சீரிஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ நான் எடுப்பேன். அதுதான் ரியலானதா இருக்கும். இப்ப நீ இங்க பார்க்குற அப்புட்ன்னா, இந்த கடைசி ஒரு ரெட் பிளாக் கேன்ல மட்டும் ஆர்டர் பிளாக் அப்புட்ன்னு மார்க் பண்ணுவ. பட் ஆனா, ரியலான ஆர்டர்ஸ் வந்து இன்ஜெக்ட் ஆனது இங்க. புரிஞ்சுக்கோ. ஆர்டர் பிளாக் டாபிக்ல இதே தான் நான் உனக்கு சொல்லிக் குடுக்க போறேன். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் ஆர்டர் பிளாக். ஓகேவா? மார்க்கெட் என்ன பண்ணல? தொடவே இல்ல. இங்க ஹியூஜ் ஆர்டர்ஸ போட்டுட்டு பிரேக் பண்ணிட்டு மேல போயிருச்சு. ஸோ அப்ப இங்க எஃப்இஜிலயே மார்க்கெட்ட ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருவான். ஏன்னா, இன்ஸ்டிடியூஷன் எங்க ஆர்டர் போட்டிருக்கானோ, இன்ஸ்டிடியூஷன் அல்கோஸ் எங்க ஆர்டர் போட்டிருக்கோ, அந்த இடத்துக்கு பிரைஸ் வராது, வரக்கூடாது. இப்ப இங்க வால்யூம் அதிகமா இருக்கு ப்ரோ. மார்க்கெட் இங்க ஆர்டர் பிளாக்குக்கு வரும். நான் ஆர்டர் எடுத்துக்கிறேன். இந்த இண்டிகேட்டர் போட்டு பார்ப்பேன். யூஸ் பண்ணும்போது, இங்க வால்யூம் அதிகமா இருக்கு. ரைட். இந்த இடத்துக்கு பிரைஸ் வரும். நான் ரீவிசிட் பண்ணும்போது ரீட்ரேஸ்மென்ட் என்ட்ரி எடுத்துறலாம் அப்படின்னு யோசிப்பேன். பட் ஆனா, இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் அல்கோஸ் ஆர்டர் போடுற இடத்துக்கு பிரைஸ் வந்து ரீவிசிட் பண்ணாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. ரீவிசிட் பண்ணாது. அது போட்டு ஆர்டர் பிளாக் நான் எடுத்தே விட்றேன். ஓகேவா? ஸோ டார்கெட் எங்க இருக்கு? இந்த ஹை தான் டார்கெட். அது வர வரைக்கும் பிரைஸ் கீழ வந்திருக்கு. இன்னும் சீப்பரா பை பண்ணலான்ட்டு. ஆனா அவங்க போட்ட ஆர்டர் இருக்க இடத்துக்கு பிரைஸ் வந்திருக்கா? இங்க ஆர்டர்ஸ் அதிகமா இருக்கு. வந்திருக்கா பிரைஸ்? அதுதான். ஓகேவா? அதான் ஆல்கோஸ். நீ எல்லா கேன்லயும் உட்காந்து ஆர்டர் பிளாக்னு எடுத்துக்கிட்டு இருப்ப. ஆனா ஒரிஜினல் ஆர்டர் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். ஓகேவா? வேற எங்கேயாவது ஆர்டர் பிளாக் இருக்கா? ம். அஃப்கோர்ஸ் இல்ல. இந்த இடத்துல வால்யூம் இருக்கு. பட் இது என்னது? இது மேபி நியூஸ் ஈவென்ட்டா இருக்கும். எஸ். இது வந்து நியூஸ் ஈவென்ட்டா இருக்கும். அதனால வால்யூம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ எஃப்இஜி இப்படிதான் இருக்கும். எஃப்இஜி 50% இஸ் வேலிட். 50% வந்தது தான் ட்ரேடே நீ யோசிக்கும். 50% வராம ட்ரேட் இருக்கிறத பத்தி யோசிக்காத. ஸோ அண்ட் எக்ஸ்ட்ரீம் பிரீமியம் மேல ஒரு எஃப்இஜி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது மேல இருக்க எஃப்இஜியை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? முதல் சினாரியோ. ரெண்டாவது ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆர்ஏ அண்ட் லிக்விடிட்டி. நீங்க இங்க காட்டின மாதிரி இது டெய்லியோட எஃப்இஜி. அதுக்கு இந்த பேரிஷ் பிடிஆர்ஏ ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடும் மார்க்கெட். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இங்க எப்படி பியூட்டிஃபுல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிருக்குன்னு பார்ப்போம் இதுக்கப்புறம். ஓகே. தென் இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கு. இது என்ன பண்ணிருக்கு? ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா? கிளீனா ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஸோ தென் இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு. இதையும் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் ஆல்சோ அண்ட் ஆல்சோ இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. இந்த எஃப்இஜி பிரைஸ் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? இது என்ன எஃப்இஜி? பாரு, ஒரு தடவை மார்க்கெட் ரீட்ரேஸ் பண்ணது 50%ல பாடி க்ளோஸ் வச்சது. லோ ப்ராபபிலிட்டியாவே இருந்தாலும் என்ன இது? எஃப்இஜி தான். ஓகேவா? மார்க்கெட் இந்த எஃப்இஜிக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட். ஓகேவா? அதனால இந்த எஃப்இஜி வேலிடானது. 50%ல பாடி க்ளோஸ் வச்சாலும் வேலிடான எஃப்இஜி தான். எஃப்இஜி இல்லைன்னு ஆயிராது. இன்வேலிட் ஆகிறது ஃபுல்லா பாடி க்ளோஸ் வைக்கணும். ஓகே. இந்த இடத்துல எந்த விதமான வால்யூமும் இல்லை. ஓகேவா? இந்த எஃப்இஜில எந்த விதமான வால்யூமும் இல்லை. இந்த வால்யூம் பார்க்கறது இது வந்து நீ என்ட்ரி டைம் ஃப்ரேம்ல பார்த்தா மட்டும்தான் ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கும். என்ட்ரி எடுக்கிறப்ப எப்படிலாம் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? நான் வந்து சம் திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் என்ட்ரி எடுக்கிறது கன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? பட் நீ இந்த ஹீட் மேப் அப்படிங்கிறத சூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் ஆனா நரேட்டிவ்லயும் சரி பயாஸ்லயும் சரி இதை மட்டுமே யூஸ் பண்ணி நீ எஃபிஜிஎஸ் அண்ட் பிளாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. லோவர் டைம் ஃப்ரேம்ல நீ என்ட்ரி எடுக்கிற டைம் ஃப்ரேம்ல இதை பார்த்தா மட்டும்தான் ஹை ப்ராபபிளா இருக்கும். ஹை ப்ராபபிலிட்டியா. ஓகேவா? ஸோ தென் ஆஃப்டர் திஸ் மார்க்கெட் இங்க என்ன பண்ணியிருக்கு? ஜஸ்ட் சி இந்த ஃபீச்சர் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. தொட்டுட்டு மேலே போயிடுச்சு. ஓகேவா? தென் வேற எதுவும் இல்லை. இங்க இருக்க டவுன் க்ளோஸ் கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அது ஆர்டர் பிளாக் டாபிக்ல கவர் பண்ணிக்கலாம். ஸோ தென் ஆல்சோ சேம் எஃபிஜி இழுத்து விட்டா என்ன பண்ணியிருக்கு? சேம் எஃபிஜியை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தென் மல்டிபிள் டைம் சேம் எஃபிஜி, சேம் எஃபிஜி. ஓகே. இங்க இந்த மாதிரி எஃபிஜி கிரியேட் பண்ணல. ஓகேவா?
ஸோ தென் இந்த இடத்துல ஒரு எஃபிஜியை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தட் இஸ் திஸ் எஃபிஜி. ஸோ ஆஃப்டர் திஸ் இந்த எஃபிஜிக்கு ப்ரைஸ் வரவே இல்லை, இந்த எஃபிஜியை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ ஐ திங்க் மார்க்கெட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து டார்கெட் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் டார்கெட் ஒன்ஸ் ட்ரான் லிக்விடிட்டி ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரேடே பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே என்ன பண்ணியிருக்கு? ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் எவ்வளோ தூரம்? பக்கத்தில் இருக்க ஹை வந்துட்டு தான். ஃபுல் ஹையே எடுக்கல. புரிஞ்சுக்கோ பொழைச்சிக்கோ. ஓகேவா? ஃபுல் ஹையே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ட்ரான் லிக்விடிட்டி இந்த இடத்துலயே ப்ரைஸ் ஹிட் பண்ணிருச்சு. ட்ரான் லிக்விடிட்டி இருக்க ப்ரைஸ் இது. ஓகேவா? ப்ரைஸ் இதை ஹிட் பண்ணிருச்சு. உனக்கு இந்த எஃபிஜி இங்கேயே உனக்கு டேப் பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஓகேவா? இதுதான் ரியல் டேப். அது ட்ரான் லிக்விடிட்டி எடுத்து திரும்பி வரும்போது வந்து அது ட்ரான் லிக்விடிட்டி அப்படிங்கிறப்பயே அது என்ன லிக்விடிட்டியா மாறிடும்? பை சைட் லிக்விடிட்டி அப்படின்னு மாறிடும். இட்ஸ் அ ஓல்டு ஹை. ஸோ லிக்விடிட்டியை ப்ரைஸ் எடுத்தா இந்த எஃபிஜியை வந்து வேலிடேட் பண்ணணும் அவசியம் இல்லை, இதை இன்வேலிடேட் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? லிக்விடிட்டி ட்ரான் லிக்விடிட்டி இஸ் ஈக்குவல் டு எ லிக்விடிட்டி போல். ஓகேவா? இங்க என்ன பண்ணிடுச்சு? இன்வெஸ்ட் பண்ணிருச்சா? டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிச்சா? தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு எஃபிஜியை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்கமிங்கில் எஃபிஜியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.